வணக்கம். இது 17 ஆகஸ்ட் 2014 அன்னைக்கு திரு கோபிநாத் அவர்கள் நடத்திய நீயா நானா நிகழ்ச்சியை பற்றிய சில கருத்துக்களை ஒரு மருத்துவராக பதிவு செய்யறதுக்கான வீடியோ தான் இது. நீயா நானா நிகழ்ச்சி நான் ரெகுலராக பார்த்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு நிகழ்ச்சி, மிக அருமையான ஒரு நிகழ்ச்சி. மிஸ்டர் கோபிநாத் அவர்கள், அவர் டோன், அவர் எடுக்கக்கூடிய டாபிக், அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நான் ரொம்ப ரசிச்சு பார்ப்பேன். இந்த நிகழ்ச்சியில மட்டும் இல்லை, ஜென்ரலாக. பட் ஆனால் அந்த 17 ஆகஸ்ட் அன்னைக்கு ஒளிபரப்பான நிகழ்ச்சி டாக்டர்ஸ்லாம் ஓவர் இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க அப்படின்ற தலைப்பில் நடந்த நிகழ்ச்சியை பார்க்குறப்ப ஒரு மருத்துவரா எங்களால் முடிஞ்சதை ஏதாவது பேஷண்ட்டுக்கு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற பல மருத்துவர்கள் சார்பாக பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா தலைப்பில் ஓவர் இன்வெஸ்டிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு திரு கோபிநாத் அவர்கள் டாக்டர்ஸ் மேல பிளேம் பண்ணார். இந்த நிகழ்ச்சின்றது மக்கள் அவங்களோட கருத்துக்களை சொல்றது, ஒரு பகுதியில் இருக்கிற அந்த மக்கள் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்குறது தான். பட் நான் அந்த நிகழ்ச்சியில நோட் பண்ணல, எஸ்பெஷலி அந்த 22வது 23வது நிமிஷம் நோட் பண்றப்ப திரு கோபிநாத் அவர்கள் முக்கால்வாசி டாக்டர் நீங்க இப்படிதான் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டோட தான் நிகழ்ச்சியை முதல்ல இருந்து எடுத்துட்டு போனார். ஒரு கன்க்ளூஷன், ஒரு முடிவோட ஒரு நிகழ்ச்சி எடுத்துட்டு போறது கம்ப்ளீட்லி பயஸ்ட் அப்ரோச். டாக்டர்களுக்கு அங்க வந்து பதில் சொல்றதுக்கு அங்க இடமும் கிடைக்கல. அவங்க சொன்னதும் நிறைய எடிட் ஆன மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். நான் தப்பா இருக்கலாம், பட் எடிட் ஆனதை நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணேன். நிறைய பேர் மருத்துவர்கள் அதை தான் ஃபீல் பண்ணாங்க. ஓவர் இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்றோம்னு சொல்லி சில ஆய்வு கட்டுரைகள் டெல்லியிலிருந்து வந்திருக்கிறதாவும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் சொன்னதாகவும் கூட நீங்க நிகழ்ச்சியில் சொன்னீங்க. ஸோ ஓவர் இன்வெஸ்டிகேஷன் என்னன்றது, எப்படி அந்த ஆராய்ச்சி கட்டுரைகள் நடந்ததுன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நேற்று நான் 10 பேஷண்ட் என்கிட்ட அல்சர் பிரச்சனை மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்தேன். 10 பேருக்கும் ஒரு சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎன்டராலஜிஸ்டா எண்டோஸ்கோபி பண்ணிக்கலாங்கன்னு சொல்லி அனுப்புறேன். அதில் 9 பேருக்கு அது நார்மல், அதுலேயே 10ஆவதா இருந்தவங்களுக்கு கேன்சர் அப்படின்னு சொல்லி வச்சு குணப்படுத்தக்கூடிய ஸ்டேஜில் தான் இருந்துச்சு. ஸோ இப்போ நீங்க ஆய்வு கட்டுரைகள் பண்றீங்க, எத்தனை பர்சன்ட் இந்த டாக்டர் தேவையில்லாம பண்றாரு அப்படின்னா 9 பேஷண்ட்டுக்கு நார்மல். ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஓவர் இன்வெஸ்டிகேஷன், அந்த பேஷண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சும்மா அல்சர்னு போனா இந்த டாக்டர் சும்மா தேவையில்லாம எண்டோஸ்கோபி எழுதி கொடுத்தாரு. அதுவே அந்த ஒரு பேஷண்ட்டுக்கு லைஃப், அந்த கேன்சரை அந்த ஸ்டேஜில் நம்ம ஆப்ரேட் பண்ணா முழுமையா குணமடைஞ்சு நார்மல் ஆக முடியும். பட் அதுவே ஆய்வு கட்டுரைகள்ல இந்த டாக்டர் 90% இன்வெஸ்டிகேஷன்ஸ் தேவையில்லாம பண்றாரு. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்றேன்னா அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கும், ஒரு மீனிங் இருக்கும். இது கைட்லைன்ஸ் கிடையாது, இது இப்படிதான் பண்ணி மேக்ஸ் கிடையாது. பேஷண்ட்டுக்கு பிரச்சனைகளை வச்சு, அவங்க ஃபேமிலி ஹிஸ்டரி எப்படி இருக்குன்றதை வச்சு, அவங்க எப்படி டயட் எடுத்துக்கிறாங்கன்றதை வச்சு, அவங்க வெயிட் எப்படி இருக்குன்றதை வச்சு பல வகையான இதுக்கப்புறம் நம்ம ஒரு இது ப்ரோட்டோகால்ஸ்க்கு அப்புறம் ஒரு டாக்டரும் செய்யறாங்க. எனக்கு ஓவர் இன்வெஸ்டிகேஷனா பண்றது அவங்களுக்கு அது வந்து கரெக்டா இருக்கலாம், பிகாஸ் ஹி ஹேஸ் a substantial explanation. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்த்திருக்கலாம், அவங்க ஒரு நியூ ஆர்டிகல் ஒன்று படிச்சிருந்திருக்கலாம், அது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. ஸோ அதனால எடுத்து டாக்டர் ஓவர் இன்வெஸ்டிகேட் பண்றாங்க ரெட்ரோஸ்பெக்டிவ்லி நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றது அப்சல்யூட்லி ஹம்பல், அபத்தமான ஒரு விஷயம். ஸோ இதனால டாக்டர் ஓவர் இன்வெஸ்டிகேட் பண்றாங்கன்னு ஸ்டடி பண்ணவும் முடியாது. பண்ற ஸ்டடிஸ்ல இப்படித்தான் ஒரு இந்த ஸ்டடிஸ்ல எங்க பண்ணாங்க. அப்படி ஒரு பேஷண்ட்டுக்கு என்னால ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி நல்லது பண்ண முடியும். அது 1% மக்களா இருந்தாலும் பரவாயில்ல, நான் அதை செலவு பண்ணி கூட பண்ணேன். இதே மாதிரி தான் எல்லா மருத்துவர்கள் இருக்காங்க. எங்ககிட்ட நம்பி ஒரு பேஷண்ட்ஸு கரெக்டாக கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் கொடுத்து அனுப்பணும். இதுதான் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது. ஐ திங்க் மேபி 1-2 பேர் அப்படி இல்லாமல் இருக்கலாம், பட் 99% மருத்துவர்கள் மனசாட்சி கட்டுப்பட்டு தான் வேலை செய்யணும். 2வது மாஸ்டர் ஹெல்த் செக்கப் பற்றி நீங்கள் சொன்னீங்க. அதுலேயும் அங்கே இருந்த ஒரு பேச்சாளர் ரொம்ப எமோஷனலாக சொன்னார், டாக்டர் தேவையில்லாமல் நீங்கள் மாஸ்டர் ஹெல்த் செக்கப் பண்ணுறீங்க, கண்ட டெஸ்ட் எல்லாம் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. உண்மையாக ஒன்று சொல்கிறேன், மாஸ்டர் ஹெல்த் செக்அப் நீங்க வந்து ஒரு டாக்டர் எழுதி கொடுத்து பண்றது இல்லை. பேஷண்டா ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி அந்த இடத்துல போயிட்டு நான் இந்த செக்அப் பண்ணிக்கிறேன், நான் கார்டியாக் செக்அப் பண்ணிக்கிறேன், நான் எக்ஸிக்யூட்டிவ் செக்அப் பண்ணிக்கிறேன், இது பண்ணிக்கிறேன், அவங்களாவே தான் முடிவு பண்ணியிருக்காங்க. என்னென்ன செக்அப்ல என்னென்ன இன்வெஸ்டிகேஷன்ஸ் இருக்குதுன்றத ஓப்பனா அங்க போட்டு அங்க வச்சிருக்கிறாங்க, என்ன காஸ்ட்னு வச்சிருக்கிறாங்க. அதை செஞ்சுக்கிறதும் செய்யாததும் அவங்க சூஸ் பண்ணிக்கிறாங்க. எந்த டாக்டரும் எழுதி தரவு கிடையாது. நீங்க ஒரு டாக்டர் கிட்ட பிரச்சனைன்னு போனீங்கன்னா என்ன பிரச்சனைன்னு கேட்டு அதுக்கு தகுந்த டெஸ்ட் தான் எழுதி கொடுப்பாரு ஒழிய மாஸ்டர் செக்அப்க்கு ரெஃபர் பண்றது இல்லை. மாஸ்டர் செக்அப்ன்றது எல்லா ஹாஸ்பிட்டல்லையும், கார்பரேட் ஹாஸ்பிட்டல், சென்னை ஆகட்டும், கோயம்புத்தூர் ஆகட்டும், மதுரை ஆகட்டும், திருச்சி ஆகட்டும்,
ஒரு தனி ஏரியா இருக்கு. அங்க பப்ளிக் டைரக்டா வந்து பண்ணிட்டு போறாங்க. அங்க டாக்டர் லிங்கே வரதில்லை. அங்க டெஸ்ட் முடிச்சு ஒரு டாக்டர் வந்து ஃபைல தான் காட்டுவாங்க. டாக்டருக்கு அங்க எந்த சேமே கிடையாது. ஸோ இதுல டாக்டர் தான் வந்து மாஸ்டர் செக்அப்க்கு தள்ளுறாங்க அப்படின்னு சொல்றதும் அபத்தமான ஒரு விஷயம். அங்க டாக்டர் கோபிநாத்னு ஒருத்தர் இருந்தார். அவர் இந்த காக்ரேன் டேட்டா பேஸ் இந்த காக்ரேன் கொலாபரேஷன்ல வந்து ஒரு ஸ்டடி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். அது ஒன்றும் கிடையாது. 1960 நான் ஸ்டடியை படித்தேன். 1968 இருந்து 1999 1968 to 1999 நடந்த 18 ரேண்டமைஸ்ட் கண்ட்ரோல் ட்ரையல்ஸ் ஒன்னா தொகுத்த மெட்டா அனாலிசிஸ் தான் அந்த ஸ்டடி. அதுல என்ன சொல்றாங்க, நீங்க ரெகுலரா பண்ணிக்கிற ஹெல்த் செக்அப்னால எந்த யூஸும் கிடையாது லாங் ரன்ல அப்படின்னு சொல்றாங்க. பட் அந்த ஸ்டடிஸ் நடந்ததெல்லாம் எங்க, இந்தியாலயா இல்லை. அது யூரோப்லயும் அமெரிக்காலையும் நடந்த ஸ்டடிஸ். அதுவும் எப்ப 30-40 இயர்ஸ் 1968 to 1999 இப்ப நடந்த எது கிடையாது. அந்த ஸ்டடிஸ்ல என்ன சொல்றாங்க, அதுல வந்து ரெகுலரா பண்றதுனால எந்த பெனிஃபிட்டும் இல்லை. ஏன், அந்த மாதிரியான கண்ட்ரீஸ்ல ரெகுலரா ஸ்கிரீனிங் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. அவங்க எல்லாத்துக்கும் இன்சூரன்சஸ் இருக்கு, இல்ல கவர்மெண்டே எல்லாத்துக்கும் ஸ்பான்சர் பண்றாங்க. அதுலயே சர்வைலன்ஸ் ப்ராசஸ் ரெகுலரா நடக்குது. ஸோ அதனால சின்ன பிரச்சனைனாலும் அவங்க போனாங்கன்னா கவர்மெண்ட் அவங்களுக்கோ இல்லை இன்சூரன்ஸ் கம்பெனியும் ஸ்பான்சர் பண்ணிடுது. அதனால அவங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் இல்லை. பட் நம்ம ஊர்ல இருக்கிற பேஷண்ட்ஸ் அப்படி இல்லை. நான் பார்த்து ப்ராப்ளம்னு ஒரு கேன்சரோ இல்லை ஒரு பெரிய வியாதி இருக்கணும் கண்டுபிடிச்சு சொல்றப்ப, சார் இது வரைக்கும் இந்த பிரச்சனை இல்லைங்களா, எனக்குங்களா அப்படின்னு தான் முதல்ல கேட்கறேன். அதுக்கு தான் சொல்றது ஒரு டாக்டர் ரெகுலரா செக்அப் பண்ணிக்கோங்க. எதுக்குன்னா பிரச்சனை சைலண்டா இருக்கும், பார்த்துக்கிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை பாருங்க அப்படின்னு சொல்றேன். இவ்வளவுதான் டாக்டர் சொல்றது. இதுக்கு மேல எந்த டாக்டரும் சொல்றதே கிடையாது. ஸோ அந்த மேலை நாடுகள்ல அது 20-30 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டடியை வச்சுக்கிட்டு இன்னைக்கு அதுக்கு யூஸ் இல்லைன்னு சொல்றத எனக்கு சிரிப்பா தான் இருக்கு. ஏன்னா எவிடன்சஸ் கீப் சேஞ்சிங் எவ்ரி டே. 20-30 இயர்ஸ் முன்னாடி பண்றது இட்ஸ் நாட் டுடேஸ் எவிடன்ஸ். அது முந்தா நேற்று நியூஸ் பேப்பர் எடுத்துட்டு இன்னைக்கு அன்னைக்கு அப்படி நடந்துச்சாமா அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு நீங்க அது எவிடன்ஸ் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணா, நான் டாக்டர் கோபிநாத் கேட்கிறேன், நீங்க யூ டூ ஸ்டடி, இன்னைக்கு ஒரு ஸ்டடி பண்ணு, இன்னைக்கு ஒரு ஆராய்ச்சி பண்ணு, இதனால பெனிஃபிட் இருக்கா இல்லையா. நம்ம கண்ட்ரியோட எக்கனாமிக் பொட்டன்ஷியலுக்கு, நம்ம கண்ட்ரி முக்காவாசி பேர் எல்லாரும் வில்லேஜஸ்ல இருக்கிறாங்க, அவங்களுக்கு இது இதா இருக்குமா இல்லையா. ஏன்னா ப்ராப்ளம் வந்ததுக்கு அப்புறம் டாக்டர் போனீங்கன்னா அதுக்கு தகுந்த செலவுகள் அதிகமாகுது. ஸோ அதனால நீங்க இது இன்னைக்கு நம்ம கண்ட்ரில இது நம்ம யூஸ்ஃபுல்லா இருக்குமா இல்லைன்னு ஸ்டடி பண்ணி தென் நீங்க சஜஸ்ட் பண்ணுங்க. எவனோ எங்கேயோ பண்ணது நமக்கு அப்ளிகபிளா இருக்காது. நிறைய எவிடன்சஸ் வெஸ்டர்ன் டேட்டா நமக்கு இந்தியாவுக்கு அப்ளிகபிளா இல்லை. டியூபர் க்ளோஸ் நீங்க எடுத்தீங்கன்னா இந்தியாவுக்கு தான் அது வந்து இதாகும். நீங்க டியூபர் க்ளோஸ் பத்தி நிறைய நீங்க சொன்னீங்க. டியூபர் க்ளோஸ்ன்ற ஒரு வியாதி மேலை நாடுகளில் இல்லவே இல்லை. ஸோ இந்தியாவில தான் அது அதிகமா நம்ம பார்க்கிறோம். நீங்களே அந்த நிகழ்ச்சியில சொன்னீங்க. ஸோ அதுக்கு ப்ரோக்ராம்ஸ் பண்ணணும், ரிசர்ச் பண்ணா இந்தியால இருந்து நம்ம ஆரம்பிக்கணும். அதே மாதிரி இந்தியாவுக்கு சார்ந்து நம்ம ரிசர்ச் பண்ணணும். தென் ஏன் எல்லா டாக்டர்ஸும் டியூபர் க்ளோஸ் கடைசியா டியூபர் க்ளோஸஸ்க்கு நீங்க வந்து முக்கியத்துவம் நீங்க கொடுக்கறது இல்லை, சுகர் பிரஷர் பத்தியே பேசுறீங்க அப்படின்னா, டியூபர் க்ளோஸஸ்க்கு அடிக்குவேட் மெடிசின்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. டு சம் எக்ஸ்டென்ட் அது கண்ட்ரோல் இருந்துட்டு இருக்கு. எஸ், ரொம்ப முக்கியமான ஒரு வியாதி இல்லைன்னு சொல்லல. பட் டியூபர் க்ளோஸஸை விட இன்னைக்கு இந்தியாவில் சுகர்னாலையும் ப்ரெஷர்னாலையும் அது சார்ந்த நோய்கள், ஹார்ட் அட்டாக்னாலையும் ஸ்ட்ரோக்னாலையும் இறக்குறவங்க தான் அதிகம். இந்தியாவில் இருக்கு. நீங்க வெப்சைட்ல போட்டு பாருங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்ல போட்டு பாருங்க, நேஷனல் ஹெல்த் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. 42% மக்கள் இன்னைக்கு இறக்குறதுக்கு முக்கியமான காரணம் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ், சுகர், பிரஷர், கேன்சர், இதை சார்ந்த ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக். இதுக்குன்னே 2010-2011 நேஷனல் ப்ரோக்ராம் ஆன் பிரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் டயபிட்டிஸ், ஸ்ட்ரோக், கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் அண்ட் கேன்சர்ஸ் சொல்லி 1200 கோடி கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கு. எதுக்கு? இன்னைக்கோட மேஜர் கில்லர் அதுதான். 1950லயும் 60லயும் ஸ்மால் பாக்ஸ் மாதிரி வைரல் நோய்கள் நிறைய பிரச்சனைகள் உண்டாக்கிட்டு இருந்துச்சு. கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டோம். அடுத்த லெவல்ல வந்தது மலேரியா, டைஃபாய்டு, டியூபர்குலோஸ் மாதிரி வந்துச்சு. ஒரு அளவுக்கு கண்ட்ரோல கொண்டு வந்துட்டோம். ஐ திங்க் நல்ல கண்ட்ரோல்ல நம்ம டெவலப் ஆகிட்டு இருக்கோம். பட் இன்னைக்கு மேஜர் ப்ராப்ளம் இந்தியாவில மட்டும் இல்ல, உலகம் பூரா சுகரும் பிரஷரும் அதை சார்ந்த வியாதிகளும் தான். அதை தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். நீங்க சொன்ன மாதிரி டாக்டர்ஸ் கிரியேட்டட் டயபிட்டிஸ் அண்ட் ஹைப்பர் டென்ஷன், நீங்க மாத்திரை எழுதிக்கிட்டே இருக்கணும், நீங்க கண்டுபிடிச்சீங்க அப்படிங்கிறாங்க. இதுக்கு என்ன சயின்டிபிக் எக்ஸ்பிளனேஷன் நீங்க கொடுக்க முடியும்னு தெரியல. சொல்றதுக்கு ரொம்ப ஸ்டைலிஷா இருந்துச்சு, நீங்க சொல்லிட்டீங்கனாலும் எனக்கு வந்து புரியல. ஆமா, நம்ம உண்டாக்குன வியாதி தான். நம்ம எப்படி நம்ம செடென்டரி லைஃப் ஸ்டைல்னாலையும், வாக்கிங் போகாதாலையும், எக்ஸசைஸ் பண்ணாதனாலையும், நம்ம உணவு பழக்க மாற்றம்னாலையும் மக்கள் நாமளாகவே உருவாக்கிய நோய் தான் சர்க்கரை நோய், ஹைப்பர் டென்ஷன், மற்ற வியாதிகள் எல்லாம். பட் அதனாலதான் இன்னைக்கு அதிகம் பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க.
இன்னைக்கு ட்ரீட்மெண்ட் மட்டும் டாக்டர் பண்றதுல எத்தனை ஹெல்த் ப்ரோக்ராம்ஸ் நடக்குது, எத்தனை கேம்ப்ஸ் நடக்குது. நான் இங்க இடத்துல ஃபுட் எக்ஸிபிஷன் பண்ணிருக்கேன். நீங்க சாப்பிடுற உணவு தப்பு, நீங்க இது மாதிரி சாப்பிடக்கூடாது, கார்போஹைட்ரேட் இன்டேக் ஜாஸ்தி. எத்தனை ஹெல்த் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் எத்தனை மருத்துவர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அது மாத்திரை எழுதுறதுக்கா? நீங்க சொன்னீங்க மெடிசின்ஸ் ஆர் given to keep the disease alive. இது ரொம்ப ஃபன்னியா இருக்கு. ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஆக்சுவலி மீனிங்கே இல்லை. மெடிசின்ஸ் ஆர் given to keep the disease alive. Because very funny, if medicines are not given, the patient will not be alive. Because he'll be suffering from cardiac problems and stroke. So stylish இருக்குன்னு just don't give away some statements, please. எனக்கு உங்க மேல பர்சனலா I don't have any grudges. பட் ஏன் நான் இந்த ஒரு வீடியோ நான் இது பண்றேன்னா, நாங்க சொல்லி மருத்துவர்கள் சொல்லி கேட்கறத விட உங்களை மாதிரி செலிபிரிட்டி சொன்னா மக்கள் நல்லா கேட்பாங்க. ஸோ நீங்க சொல்ற இன்ஃபர்மேஷன் has to be correct information, has to be good information. So please make sure நீங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷன் கரெக்டா இருக்குன்றதை வந்து பார்த்துக்கோங்க. மருத்துவர்களாக ஆல்ரெடி நாங்கள் நிறைய சஃபர் பண்ணி, நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணி, லைஃப்ல ஆகட்டும், பர்சனல் லைஃப் ஆகட்டும், ப்ரொஃபஷனல் இந்த ஒரு சோஷியல் லைஃப் ஆகட்டும், நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணி தான் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏதோ எங்களால் முடிஞ்சதை மக்களுக்கு பண்ணணும்னு சொல்லி நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். உங்க கூட எங்களால் ஃபைட் பண்ண முடியாது. உங்களுக்கு இதுதான் ஒர்க். எங்களை நம்பி நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க, அவங்கள பார்க்கணும். எங்களுக்கு இதுக்கெல்லாம் நேரம் இல்லை உங்க கூட ஃபைட் பண்ற அளவுக்கு. ஸோ உங்களுக்கு மட்டும் இல்லை, பல மீடியா ஹவுசஸ், பல செலிபிரிட்டிஸ், டாக்டர் வச்சு நம்ம சென்சேஷனாக அவங்க பண்ணாட்டியா திருப்பி ஏற்றிடலாம்னு நினைக்கிற எல்லாத்துக்கும் ஒரு ரிக்வெஸ்ட், ப்ளீஸ். நாங்களும் மனுஷங்க தான், டாக்டர்ஸாக இருந்தால் நாங்களும் மனுஷங்க தான். முதல்ல நீங்கள் சொன்னீங்க டாக்டரும் மீறி உங்களுக்குள்ள இந்த மனிதன் வெளியில வந்தான்ட்டு. எல்லாருமே மனிதர்கள் தாங்க. இங்க வர எல்லா பேஷண்ட்டும் கஷ்டப்பட்டா எங்க மனசுல இருக்கும், எங்களுக்குள்ள ஈரம் இல்லாமல் இல்லைங்க. நாங்களும் மனிதர்கள் தான். உங்களுக்கு இருக்கிற அதே ஈரம் எங்களுக்கும் உண்டு. இன்ஃபேக்ட் உங்களை விட கஷ்டப்பட்ட பேஷண்ட்ஸ் நிறைய நாங்கள் தினமும் பார்க்குறோம். ஸோ தயவு செஞ்சு எங்களை புண்படுத்தாதீங்க. ப்ளீஸ் let us do our work in an ethical and a sincere manner. Thank you.